எம்ஜிஆர் கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி உயில் எழுதினாரு. அந்த உயில்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைத்து கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ஒரு முறை எம்ஜிஆர் சொன்னார், நானோ என்னுடைய உறவினர்களோ இந்த இயக்கத்தோழர்களோ நண்பர்களோ இந்தியாவிலோ வெளிநாட்டிலோ ஒரு அங்குலம் இடம் வாங்கியதாக நிரூபித்தால் இந்த சட்டமன்றத்தில் தூக்கில் தொங்குவதற்கு தயார் என்று சொன்னவர் எம்ஜிஆர். அண்ணா சட்டமன்றத்துல கருத்திருமன் அண்ணாவை கேட்கிறாரு, மதுவிலக்கில் உங்க கொள்கை என்னன்னு சொல்லிட்டு. உடனே அண்ணா சொல்றாரு, நான் இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன். நாரதர் மீடியா அன்பர்களுக்கு வணக்கம். நான் MS மதுக்குமார். நம்மோடு இணைந்திருப்பவர் பெரியார், அண்ணா போன்ற கொள்கை தலைவர்களிடம் பாடம் பயின்று ஜனரஞ்சக அரசியல்வாதியாக இருந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த எம்ஜிஆர் அவர்களோடு அரசியல் மற்றும் அதிகார பகிர்வுகளோடு இருந்தவருமான மூத்த அரசியல்வாதி திருச்சி K. சவுந்தரராஜன் அவர்களோடு உரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. இன்றைய காலகட்டத்துல நீங்க தொடர்ந்து திராவிட சித்தாந்தத்துல பயணிச்சவங்க. இன்றைய காலகட்டத்துல திராவிட சித்தாந்தம் நீர்த்து போயிருக்கா? திராவிட சித்தாந்தம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அண்ணாவோட திராவிட சித்தாந்தம் போயிடுச்சு. எம்ஜிஆர் கொஞ்சம் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தார். ஆனா ஜெயலலிதாவை சேர்த்த போது திராவிட சித்தாந்தம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு இருக்கிறது எல்லாமே அந்த பெயரை சொல்லி ஊரை ஏமாத்துற சித்தாந்தங்கள் இருக்கே தவிர அதுக்கு திராவிட சித்தாந்தத்துக்கும் இவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதுல ஒரு % கூட திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளோடு ஒத்து போறவங்க இவங்க கிடையாது எல்லா வகையிலும். அதனால அவங்க பேரை சொல்லி இவங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் இன்றைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவை தீர்ந்து போன கட்சி என்றும் திமுகவை தீய சக்தி என்றும் விமர்சனம் வைக்கிறாரா? திமுகவை தீய சக்தின்னு அந்த காலத்துல ஜெயலலிதாவே உலகத்துக்கு அனுபவிச்சாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த இயக்கம் ஜெயலலிதாவையே அவ்வளோ அந்த அம்மையாருடைய மரணத்திலேயே பல்வேறு சந்தேகங்கள் இருக்குன்னு அதுவே தீரல. அந்த அம்மாவுடைய பேரை சொல்லிட்டு இவங்க காலம் ஓட்டுறாங்களே தவிர இவங்க அண்ணாவருடைய கொள்கைகளும் இவங்களுக்கு கிடையாது, எம்ஜிஆருடைய கொள்கைகளும் கிடையாது, ஜெயலலிதா கொள்கையோ அந்த திறமையும் கிடையாது. பேரை சொல்லிட்டு ஏமாத்துற ஒரு கூட்டம் தன்னை அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர அதிமுக என்றால் அண்ணாவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் கொடியில் அவருடைய படத்தை போட்டாரு, கட்சிக்கு பேரையே அதிமுகன்னே பேர் வச்சாரு. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்றுன்னு சொன்னாரு. அண்ணான்னே காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான்னு பாட்டு பாடினாரு. இப்படி எல்லாம் அண்ணாவை ஏற்றி போற்றினவரு. இவர்கள் அண்ணாவை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த விவரமும் தெரியாதவர்களாக, ஒரே விவரம் தெரியும், எப்படி லஞ்சம் வாங்கலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி மக்களை ஏமாற்றலாம், எப்படி திரும்பவும் வரலாம்னு சொல்லிட்டு. ஆனா திராவிட இயக்கத்துக்கு முதல்ல திராவிட இயக்கத்துக்கு முன்னால இருந்த இயக்கம் இது சுயமரியாதை இயக்கம். அதுக்கு முன்னால நீதி கட்சியிலேருந்து வந்தபோது, நீதி கட்சி 1930 வாக்குல பதவிக்கு வந்தபோது அன்றைய தினம் தலைவராக இருந்த பிட்டி தியாகராஜர் அவரை முதலமைச்சராக வர சொல்றாங்க அரசாங்கமே. அவர் இல்லை, நான் வரக்கூடாது, எனக்கு தொழிலெல்லாம் இருக்குது, தொழிலை வச்சுக்கிட்டு நான் அரசியலுக்கு வந்தால் அது நேர்மையாக நடந்ததாக முடியாது, அதனால நான் வரல, சுப்பராய ரெட்டியார அந்த போஸ்டுக்கு தயார் பண்றேன்னு அப்படியெல்லாம் அதாவது ஒரு இயக்கத்தை தூய்மையாக நடத்தினார்கள். ஆனா இன்னைக்கு அந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு அதை கெடுத்து நாசம் பண்ணி அதனுடைய விளைவா கொள்ளையடிக்கிறதுக்கு முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இவங்க ரெண்டு பேருமே, அது திமுக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி, இப்பொழுது இருக்கிற இரண்டு இயக்கமும் பூர்வீகமாக அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுகவுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு அவரோட கொள்கையோட மறைஞ்சு போச்சு. பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. அந்த கொள்கை இல்லாமலா தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டாங்க? மக்கள் அந்த கொள்கையை ஏத்துக்காமலா இருந்தாங்க? உங்களோட பார்வையில இது எப்படி? அதான் சொல்றேன், ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருந்தா யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம். அரசாங்கத்தோட வருவாய் இருக்குது, நிர்வாக அலுவலர்கள் இருக்காங்க, யார் வேணாலும் அந்த இடம் கிடைச்ச பிற்பாடு பண்ணலாம். இல்ல இப்ப அண்ணாவோட கொள்கையை தானே எம்ஜிஆர்
சமதர்ம சமுதாயம்னு சொன்னாரு. ஆமா. கலைஞர் வந்து அண்ணாவோட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு. இப்படி சொல்லி தானே ரெண்டு திராவிட இல்ல அதுல சில விஷயங்களை சொல்றதுனால அல்ல, ஒரு இயக்கம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதுக்குள்ள தகுதிகளை அந்த இயக்கம் இல்லை. காரணம் ஒரே ஒரு காரணம் சொல்லணும்னா, அண்ணா சட்டமன்றத்துல கருத்திருமன் அண்ணாவை கேட்கிறாரு, மதுவிலக்கில் உங்க கொள்கை என்னன்னு சொல்லிட்டு. உடனே அண்ணா சொல்றாரு, நான் இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்ட்டாரு. அப்படிப்பட்ட இயக்கத்துல கொண்டு வந்து மதுவிலக்கை ரத்து பண்ணிட்டு மதுவை இங்க நேரா பாய்ச்ச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஒரு ஆட்சியை வைத்துக் கொண்டு சில காரியங்களை செய்வதன் மூலமாகவே அண்ணாவனுடைய கொள்கையை நிறைவேற்றி விட்டார்கள் என்ற அர்த்தம் அல்ல. முழுமையும் அதுல வந்து அடிப்படை கொள்கை என்பது மதுவிலக்குல பூர்ணமா கொள்கை வச்சிருந்தார் அண்ணா, அதை பண்ணியாச்சு. அதே மாதிரி லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அண்ணா, அதை வந்து அவர் ஆட்சி பீடத்திற்கு வருவதற்கு மார்ச் 1967 மார்ச் 6ஆம் தேதி ஆட்சியில் அமரப்போகிறார். அதற்கு முதல் நாள் சென்னையில் தியாகராஜ நகரில் அபிபுல்லா சாலையில் இருக்கிற எஸ்ஜிஎஸ் திருமண மண்டபத்தில் பத்திரிகையாளர்களை ஒட்டி பேசுகிறார். அனைத்து இந்தியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணாவை மடக்கி கேள்வி கேட்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லிவிட்ட அண்ணா கடைசியாக ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தேர்தல் நிற்கவில்லை, வலுவான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தேர்தல் நின்றேன். மக்கள் என்னுடைய தலையில் ஏற்றி வைத்து விட்டார்கள். அதனால் நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது. எங்காவது ஒரு தவறு நடந்தால் உடனே எனக்கு சொன்னால் நான் அதை ஒரே நாளில் சரி செய்து விடுகிறேன். அப்படி இல்லை என்றால் நீங்கள் அதை பத்திரிகைக்கு மீடியாவில் கொண்டு வாருங்கள் என்ற அளவிற்கு சொன்னார் என்று சொன்னால், அவருடைய ஆட்சியில் எந்த ஒரே ஒரு சதவீதம் கூட ஊழலோ லஞ்சமோ இருக்கக்கூடாது என்று தீர்மானத்தை ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னால் இருந்தவர் கூட பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகட்டும், குமாரசாமி ராஜா ஆகட்டும், இவங்களெல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அண்ணாவுக்கு பிறகு வந்த கருணாநிதி தான் ஊழலை அரசுடைமையாக்கி ஊழலையே ஆட்சி ஏற்றி அண்ணாவின் பெயரை சொல்லி மக்களை ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றி கொண்டு வந்தாரே தவிர, அந்த கொள்கையில ஏதாவது ரெண்டு ஒன்று செஞ்சுட்டதுனால அண்ணா கொள்கையை இவங்க நிறைவேற்றினாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதனால இது அதிமுகவும் அல்ல, திமுகவும் அல்ல. நானே 1971 திமுக பொதுக்குழுவில், அந்த குழுவில் நான் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஒரு 40 பக்கத்துல ஒரு புத்தகம் போட்டு, இப்பொழுது இருப்பது எப்பொழுது 1971 நான் குறிப்பிட்ட அந்த பொதுக்குழுல இப்பொழுது இருப்பது திமுக அல்ல, திருவாளூர் கருணாநிதி இயக்கமாக மாறிவிட்டது. கருணாநிதி இந்த இயக்கத்துடைய தலைவர், மகளிர் பிரிவு தலைவர் ராஜாத்தி அம்மாள் கருணாநிதியுடைய மனைவி, பாராளுமன்ற தலைவர் முரசொலி மாறன் கருணாநிதியுடைய மருமகன், இது இளைஞரணி தலைவர் ஸ்டாலின் கருணாநிதியுடைய மகன். இப்படி குடும்பத்துக்குள்ளேயே கொண்டு போய் விட்டு பிற்பாடு இது திமுக அல்ல, இது திருவாளூர் கருணாநிதியினுடைய இயக்கம் என்று அன்றைய தினமே நான் அறிவித்தேன். அதைத்தான் இன்று பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? கருணாநிதியுடைய மகள் கனிமொழி பாராளுமன்றத்துல தலைவி, கருணாநிதியுடைய பேர உதயநிதி சட்டமன்றத்துல அவர் தான் துணை முதலமைச்சர். ஆக அவருடைய குடும்பமே அதுதான், குடும்பத்துக்காக உருவான இயக்கமாக இது இருக்கிறதே தவிர இது மக்களுக்காக உருவான இயக்கம் அல்ல. இது அண்ணாவோடு முடிந்து விட்டது, அதுதான் உண்மை. திமுக வந்து ஒரு குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லி அதை எதிர்க்கிறீங்க. ஆனா அண்ணா திமுக பாத்தீங்கன்னா வெவ்வேறு தலைமையில வளர்ந்துருக்கு. இப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாமாவுக்கு அப்புறம் பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, இந்த மாதிரி வெவ்வேறு தலைமை தானே இருக்கு. இது அதிமுக இல்லைன்னு எப்படி? இல்ல, இது எம்ஜிஆர் கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி உயில் எழுதினாரு. அந்த உயில்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து நடத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இல்லாத காரணத்தினால அந்த உயில் என்ன சொல்றாரு, இந்த இயக்கம் தொடர்ந்து நடத்தட்டும். அப்படி சொன்னாலே நடத்த முடியாதுன்னு அர்த்தம். நடத்தட்டும், நடத்தலைன்னா இந்த இயக்கத்துக்கு இருக்கிற இந்த சொத்துக்கள், எந்த சொத்துக்கள், அவருடைய சொத்துக்கள் அத்தனையும் குருடர் செவிடர் பள்ளிக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதோடு மட்டும் அவர் சொல்லவில்லை. அண்ணா அவர் ஆரம்பித்து நடத்தி வந்த அண்ணா பத்திரிகையில் ஒரு அறிக்கை விட்டார். அவர் இறப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைத்து கொண்டு வந்து வரம்பு மீறிய அதிகாரங்கள் கொடுத்து
அந்த கொடுத்தது நான் செய்த தவறு. அந்த அம்மையார் இந்த அதிகாரத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியையும் கட்சியும் அழிப்பதற்கே முயற்சி செய்கிறார். ஆகவே அந்த அம்மையாரோடு யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை விட்டார். ஆக கட்சி நடத்துறதுக்கும் அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஜெயலலிதாவிலேயும் பூரணமா நம்பிக்கை இல்லை. ரெண்டும் போன பிற்பாடு அந்த கட்சி அலுவலகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஜெயலலிதா வச்சுக்கிட்டு இவங்க ஒரு போலி அரசாங்கம், போலி கட்சி நடத்தினார்களே தவிர இவர் இது அதிமுக அல்ல, இது ஜெயலலிதா திமுக. மறைந்த எம்ஜிஆர் கூடவே இருந்து பார்த்து பார்த்து கட்சியை வளர்த்தீங்க. இப்ப அந்த கட்சியவே தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறதும் அவமரியாதை பண்றதும் எம்ஜிஆரோட ஆன்மா ஏத்துக்குமா? அண்ணா குடியாட்சி காமான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு இயக்கத்தை தொடங்கி ஆட்சி பீடத்தில் அமர வைத்து விட்டு அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே. கூர்ந்து கவனித்துக் கொண்டிரு. தவறு நடந்தால் சுட்டிக்காட்டு, மேலும் தவறு நடந்தால் தட்டிக்கேள், அதற்கு மேலும் தவறு நடந்தால் அந்த இயக்கத்தை அழிப்பதற்கு போராடுன்னு எழுதியிருக்கார். அண்ணாவே எழுதியிருக்கார். ஆக எந்த இயக்கமாக இருந்தாலும் எந்த பணிக்காக அந்த இயக்கம் எந்த கொள்கைக்காக துவக்கப்பட்டதோ அதுல இருந்து மாறுபட்டு அதுக்கு முரண்பட்டு நடக்குமானால் அதை துவக்கியவர்களே அழிக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாவுடைய கொள்கையாக இருக்கிறது. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இரண்டு மிகப்பெரிய திராவிட கட்சிகளுமே அண்ணாவோட சித்தாந்தத்தை கடைபிடிக்கல, கொள்கையை கடைபிடிக்கல அப்படின்ற காரணத்தாலதான் இன்னைக்கு வந்திருக்கிற விஜய் அவர்களோட இயக்கத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? நான் ஆதரிப்பதே ஒரு மிக முக்கியமான காரணம், சமுதாயத்துல திமுக பார்த்தா இது அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக அப்படின்னு இளைய தலைவரை விவரம் தெரியாதவர்களுக்கு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்றது அண்ணாவினுடைய கொள்கையில பெயர் பலகையை தவிர பாக்கி எதுவுமே இல்லை அதுல. அதனால அந்த இயக்கம் அண்ணாவினால் உருவாக்கப்பட்ட கொள்கைக்கு உடன்பட்ட இயக்கம் அல்ல, நேர் முரணான இயக்கம். இன்னும் ஒரு காரணமும் சொல்றேன். திமுகவில் சிவாஜி கணேசன் இருந்த பொழுது ஒரு முறை யாருக்கும் தெரியாமல் மிக ரகசியமாக திருப்பதிக்கு போய் வந்தார். ஒரு 10 நாட்களில் இது அண்ணாவுக்கு தெரிந்ததும் இது கட்சி கொள்கைக்கு முரண்பாடானது என்று சொல்லி அவரை கட்சியை விட்டே விலக்கிய இயக்கம் திமுக. ஆகவே திமுகவினுடைய கொள்கைகளுக்கு புறம்பாக எது நடந்தாலும் அதை திமுக ஏற்றுக்கொள்ளாது. திமுகவுடைய கொள்கை ஒரு கொள்கையும் இப்ப கிடையாது, அதனால அது திமுக கிடையாது. அதனால அதே மாதிரி எம்ஜிஆர் எந்த நோக்கத்துக்காக அந்த இயக்கத்தை திரும்பவும் அண்ணாவினுடைய கொள்கைகளை நிறைவேற்றும் என்பதற்காக ஆரம்பித்த அந்த இயக்கம் இந்த இதெல்லாம் அதுல இருந்து முரண்பட்டு எங்கெங்கோ போய் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமும் சொத்துக்களும் சேர்த்து கொண்டது. சட்டமன்றத்துல ஒரு முறை எம்ஜிஆர் சொன்னார், நானோ என்னுடைய உறவினர்களோ இந்த இயக்கத்தோழர்களோ நண்பர்களோ இந்தியாவிலோ வெளிநாட்டிலோ ஒரு அங்குலம் இடம் வாங்கியதாக நிரூபித்தால் இந்த சட்டமன்றத்தில் தூக்கில் தொங்குவதற்கு தயார் என்று சொன்னவர் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் மறைந்த பிற்பாடு ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்ந்து நாடு புறாவும் பார்க்கிற இடத்துல எல்லாம் ஒரு 1000 ஏக்கர் 500 ஏக்கர் என்று வாங்கியதோடு கண்ட இடங்களிலெல்லாம் பெரிய அரண்மனைகளை கட்டி உல்லாச வாழ்ந்தார்களே தவிர அதனால இதுவும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. அதே போல அதுவும் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. ரெண்டும் அந்த 2 பெயர்களை வச்சுக்கிட்டு காலம் ஓட்டலாம்னு நினைக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடவுள் பெயரை சொல்லி எல்லாம் உண்டை வெட்டி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான் இடைத்தரகர்கள், அந்த அவனுங்க பூசாரிகள். அதே போல இவங்க அந்த அண்ணாவை பெயரை சொல்லி இந்த காலத்தை ஓட்டுறவங்க இவங்க உண்மையான அண்ணாவினுடைய இயக்கமும் அல்ல, அண்ணாவினுடைய தொண்டர்களும் அல்ல, அண்ணாவினுடைய கொள்கையை நிறைவேற்றுவர்களும் அல்ல. ஆகவே அதை அழிப்பதற்கு போராடினதான் அவர் எழுதியிருக்கார். அந்த வேலையை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்களோட தாவேக்காவை ஆதரிச்சு பேசுறீங்க, அவங்களுக்கு ஆதரவா கருத்து சொல்றீங்க. இப்ப கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு அவங்க ஆட்சி அமைச்சு. இந்த ஆட்சி நிறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது ஒரு பெரிய ஆட்சி, லட்சக்கணக்கான அதிகாரிகள், பெரிய பெரிய அலுவலகங்கள் எல்லாம் இருக்குது. அதை ஒரே நாள்லயோ ஒரு மாசத்துலயோ அதை உள்ள நடக்கிற ஊழல்களோ லஞ்சத்தையோ கண்டுபிடிச்சு அழிச்சு விட முடியாது. அதோடு மட்டுமல்ல, இந்த ஆட்சி பீடத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறினார்களே தவிர அந்த அரசியல் மெஷினரி இருக்கு, அதை தொடர்ந்து அந்த அதிகாரிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதுல லஞ்சம் வாங்கி கொடுத்து ஊழல் பண்ணி இது பழக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்ப திடீர்னு மூணாவது ஒருத்தர் வந்துட்டாரே, நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியாம போயிடுதே அப்படின்னு இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் உருவாக்குவதற்கு பல இடங்கள்ல பல காரியங்களை அவர்களே செய்கிறார்கள்.
அதெல்லாம் படிப்படியாக கலைந்து ஒரு தூய்மா இப்போ நிறைய இடங்கள் இப்போ காலையில கூட நான் சில சோழர்களை கேட்டேன். இப்போ முதல்ல விட இப்போ நான் அதிக அலுவலகங்களுக்கு போனா கொஞ்சம் சிறப்பா இருக்குது, கொஞ்சம் நேர்மையா இருக்காங்க, ஒழுங்கா இருக்காங்க, நல்லா செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இதை இன்னும் தூய்மைப்படுத்த ஒழுங்குபடுத்துவதற்கு கொஞ்சம் குறுகிய காலம் தேவை. அந்த காலத்தை எடுத்துக்கொண்டு அவர் விஜய் அந்த காலத்தை நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவரும் தவறு செய்வார்களாக அதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். திமுக அதிமுக அழித்ததற்கு காரணமே அவர்கள் தவறு செய்தவர்கள். அவர் தவறு செய்யாம ஆட்சி செஞ்சா தொடர்ச்சி பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா திமுகவை அழித்து ஒரு வெற்றி கண்ட மக்களுக்கு இன்னொருத்தரை அழிப்பது சாதாரண விஷயம்தான். ஆகவே வருகிறவர்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாகவும் இருப்பார்கள், நேர்மையாகவும் இருப்பார்கள் என்று நம்புவோம். தவறு நேர்ந்தால் அதுக்கு பிறகு அதை பார்த்துக் கொள்ளலாம். முதல்வர் விஜயோட அரசியல் அதிகாரத்தை தாண்டி அதிகாரிகளோட அதிகாரம் தான் கை வாங்கி இருக்குன்னு சொல்றீங்க. யாருடைய அதிகாரம்? அதிகாரிகள். அதான் நான் முதலே சொன்னேன், ஏற்கனவே திமுகவில் இருந்து பழக்கப்பட்டவர்கள், அதிமுகவில் இருந்து பழக்கப்பட்ட. உதாரணத்துக்கு சொன்னேன், இப்ப அருண் ஒரு அதிகாரி காவல்துறையில நல்ல திறமையான அதிகாரி அப்படின்னு பார்த்து அவர் யார் கூட இருந்திருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்து நம்ம விஜய் ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்த உளவுத்துறையில அவர் அந்த அதிகாரி ஆக்கினாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏவாவாலுக்கு ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவரை தப்பிக்க வச்சுட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. உடனே அந்த அருணை தூக்கி சாதாரணமான போஸ்ட்ல போட்டுட்டாங்க. ஆக சந்தர்ப்பம் கொடுக்கப்படும், அதை சரியா பயன்படுத்தினா வச்சுக்கிட்டு இருப்பாங்க, தவறா பயன்படுத்தினா தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இதான் உள்ளது. அதிமுக அதிமுகவே இல்ல, கொள்கையில இருந்து விலகி வெகு தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த அதிமுகவுல இருந்து வர்றவங்கள தானே தாவேகா சிவப்பு கமாலை விரிச்சு வரவேற்ற. நீங்க முதல்ல அதிமுகவுல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றதே இப்ப அதிமுகவில இருந்து வந்தவர்கள் சொல்லுங்க. அங்கே ஊழல் பண்ணிட்டு வந்தாங்க, அங்க அவங்க பெரிய கூட்டம் ஏராளமா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. திரும்பவும் மக்களை மயப்பு எப்படியாச்சும் அந்த பணத்தை வச்சுட்டு ஏதாச்சும் கொள்ளையடிப்பலாம். ஆனா இது ஒரு ராஜதந்திரம் என்றுதான் நான் சொல்வேன். அங்கேருந்து வர்றவங்களை வரவேற்றுட்டா இந்த அடிமாடுகளாச்சும் ஒரு பக்கத்துல போட்டுருவாங்களே தவிர எங்களுக்கு அதிகாரம் கொடுப்பது இல்லை. அதுக்கு உதாரணம் சொல்ல போனா, இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னாலேயே வந்தவர் செங்கோட்டையன். அவரே இப்ப என்ன நிலையில இருக்காரு, இந்த கட்சியில 5வது நிலையில தான் கொண்டு வச்சிருக்காரு தவிர முதல் நிலையில இல்லை. அத அவரும் உணர்றாரு. அதனால யாரை எங்க வைக்கணும்ன்றது விஜய்க்கு நன்றாக தெரியும். அதை செய்வார். அதுல ஏதாவது ஒரு இடத்தில் 2 இடத்தில் தவறு நடந்தால் அதை உடனே திருத்தி அதை ரெக்டிஃபை பண்ணி அதை மாற்றி வைப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். எதிர்கால தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கல? போக போக எதிர்காலம் பெரியார் அண்ணா அவருடைய கொள்கைகளை மீறி போகுமானால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். ஆகவே அதற்கேற்ற வகையில எல்லா அதிகாரமிடத்துக்கு வருபவர்கள் நடந்து கொண்டு அந்த அவர்களுக்கு நினைத்த அந்த ஆட்சியை செய்வார்களானால் அது தொடர்ந்து நடைபெறும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த தினம் இந்த இயக்கங்கள் வளர்ந்ததற்கு மூல காரணமாக லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பு, வியர்வை, தியாகம், பணம், வாழ்க்கை அவ்வளவும் அர்ப்பணித்து தான் அவங்க இந்த இயக்கத்தை காப்பாற்றி ஒரு கொள்கையை காப்பாற்றி இந்த மக்களை அடித்தட்டுல இருந்து தூக்கி கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு புறம்பாக யாராவது செய்வார்களானால் அதை பார்த்து கொண்டு இளைஞர் சமுதாயம் இருக்காது. அது இளைஞர் சமுதாயம் தெளிவடைகிற போது இவர்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார். ஊழலற்ற தூய்மையான சக்தியா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிதான் முதல்வர் வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர் பதவிக்கே ஊழல் வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது பத்தி உங்களோட கருத்து என்னங்க? இப்ப அதாவது ஒரு அதிகாரத்திற்கு வருவவர் ஒரு கருத்தை சொல்லி வர்றாரு. அந்த கருத்துக்கு புறம்பாக எங்கேயாவது 2 காரியங்கள் நடக்குமானால் அதை பூராவையும் நீக்குவதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டார் விஜய். அந்த நடவடிக்கையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ பயிர் வைக்கிற போது சில களைகள் உள்ள அதன் பயிருக்கோடு வளர்வது இயற்கை. அந்த களையை கண்டுபிடித்து தூக்கி எறிவார்கள். அதற்குள்ள ஆற்றலும் திறமையும் தகுதியும் விஜய்க்கு இருக்கிறது. அதை அவர் செய்வார் என்று நம்புகிறோம். அப்படி செய்யாவிட்டால் அவருக்கும் அதே தான் நிலைமை. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. யாரா தான் அதான் நல்லது செய்கிற வரையில், தூய்மையாக இருக்கிற வரையில், நேர்மையாக இருக்கிற வரையில், மக்களுக்காக ஆட்சி செய்கிற வரையில் அந்த ஆட்சி இருக்கும். அந்த இடத்தை விட்டு மாறி விடுவார்களா அந்த ஆட்சி நிலைச்சு நிற்காது. தாவேகா நிர்வாகிகள் வரம்பு மீறி போய்
இது ஆய்வு மேற்கொள்றாங்க, ரீல்ஸ் மோகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு வருது. அவங்களுக்கு உங்களோட அறிவுரை ஏதாவது? அவங்க முதல்ல அந்த இயக்கத்தை இன்னும் கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக அதை மாற்ற வேண்டிய கடமை விஜய்க்கு உண்டு. அதோடு அங்கே வந்திருக்கிற தொண்டர்கள் நாம எப்படி எதுக்கு என்ன சொல்லி நம்முடைய தலைவர் இந்த இயக்கத்தை துவங்கினால் எப்படி இருக்கன்றதை அதை உணர்ந்து நடக்க வேண்டும். அப்படி உணர்ந்து நடக்காதவர்கள் மீது அவர் இப்பொழுதும் கூட சில பேர்களை நடவடிக்கை எடுத்து இருக்கிறார்கள். அந்த நடவடிக்கை தொடரும். உங்களுடைய பொன்னான நேரத்தை நாரதர் மீடியாவுக்காக ஒதுக்கி எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம்.